ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி இசோன்னு சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா வியானா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு பயங்கரமான சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நான் வந்து 2 பேரை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அதுவும் இன்னைக்கு 12 மணியோட அவங்களோட நேரம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க உண்மையை சொல்கிறாங்களா பொய்யை சொல்கிறாங்கன்றது தெரியல. ஆனால் இந்த விஷயத்த சொல்லும்போது பிக் பாஸ் வந்து மறுத்துட்டேன், அதாவது மறுக்கலை, சைலண்ட்டாக தான் இருக்கார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 பேர் சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் சூஸ் பண்ணலாம், நான் கண்டிப்பாக 2 பேர் சூஸ் பண்ணிட்டு போயிடுவேன், 12 மணி நைட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்தார். அதுலேயும் 2 க்ரைட்டீரியா கொடுத்தாங்க. அதான் முக்கியமானது என்னென்னா, 7வது வாரத்துக்கு மேலே, 7வது வாரத்துக்கு முன்னாடி கிடையாது, 7வது வாரத்துக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் யார் இன்னும் மிக்சர் சாப்பிட்றாங்க, அது மட்டும் இல்லாமல் யார் ஆட்டு மந்தை கூட ஆடை அப்படியே மறைஞ்சி இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லணும். ரொம்ப அழகான ஒரு டாஸ்க்கு அதை கொடுத்துருக்காங்க. விக்ரம் வந்தார், ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். நான் ஸ்கூல் டாஸ்கில் வந்துட்டு மீசையெல்லாம் ஷேவிங் பண்ணிவிட்டு அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து அதுக்கு ஒரு பேரை வச்சு நான் ஒரு சேட்டை பிடிச்ச ஒரு பையன், ஆனால் நல்லா படிக்கிற பையன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரெடி பண்ணால் அது நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போதே வந்துட்டு வியானா அங்கேருந்து அது வேணாங்க விக்ரம், ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்பாக யார் 2 பேரும் வந்து அனுப்பணும் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா அவர் வந்துட்டு கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் வந்துட்டு ஃப்ராடுன்னு, அதாவது அவர் நடிப்பு மாதிரி வரலாம் பார்த்தேன், வரமாட்டேது. அதாவது இதுக்கப்புறம் வந்து என்னால் மறுபடியும் ஒருத்தவங்களை குறை சொல்லி இந்த வீட்டில் இருக்க முடியாதான். ஏன்னா திவ்யா வந்து நான் தெரிஞ்சே வந்துட்டு அவங்கள நான் ஃப்ராடுன்னு சொல்லி அவங்கள அழ வச்சுருக்கேன். அது ரொம்ப பெரிய தவறு. அந்த தவறுக்காக நானே மன்னிப்பு ஏற்றுக்கிறேன். அதனால் நானே முடிவு பண்ணியிருந்தேன், அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு. அப்படி சொல்லுங்கள், பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவ்வளோ நடிப்பு. பணப்பெட்டி எடுக்க எனக்கு அதெல்லாம் இல்லைங்க, நானே போகலான்னு முடிவு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே. நானே பணப்பெட்டி எடுத்து போயிடறேன்னா வர ப்ரைஸு 2, ஒன்று வின்னருக்கு, இன்னொன்று பணப்பெட்டிக்கு. எவ்வளோ நேக்காக ஒரு பிட்டை போகிறாரு பாருங்க. இப்படி எமோஷனலாக ஒரு விளையாட்டு விளையாண்டோடனே அங்கே இருக்கவங்களாம் சரிடா நீ எடுத்துகிட்டு போடா, நாங்கள் வந்து ஃபினாலுக்கு போய்க்கிறோம், நீ ஃபினாலுக்கு வந்துடுறான் அப்படின்னு சொல்லி இவரை வழி அனுப்பிடுவாங்கன்னு இவருக்கு ஒரு நினைப்பு. அந்த ஒரு டயலாக் போட்டு நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு கப்பு மேலேயும் நம்பிக்கை ஆசை இல்லை, டைட்டில் மேலேயும் எனக்கு ஆசை இல்லை. டயலாக் நல்லா விடுறாரு. அதே மாதிரி நான் நடிக்கணும், எனக்கு நடிப்பு நிறையா ஆசை இருக்குது, அதுக்காக தான் இங்கே வந்தேன். நான் அந்த நடிப்பை காமிச்சிட்டேன்னா அங்கே கேட்குறாரு, அங்கே இருக்கவங்க ஆமான்றாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பிறகு நடிப்பு மாதிரி தானே இருக்குது, இதில் அழுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா திவ்யாவுக்காக வந்து இப்போ வந்து இவ்வளோ அழுகுறாரு. எதுவும் ஏன் அழுகுறாரு, திவ்யா கிட்ட பேசினப்போ அழலை, அப்போ குறைகளாக சொன்னார். விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னதுனால இப்போ வந்து அழ. சரி, திவ்யாவை ஃப்ராடுன்னு சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு அவங்க அழுதுட்டாங்கன்னு இந்த மாதிரி வருதுன்னா, அன்றைக்கி மேன் ஹேண்ட்லிங் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த விஜய் சேதுபதி அவர்களே எடுத்து வச்சார். அதுக்கு இது வரைக்கும் நீங்கள் விஜய் பார்வதிக்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்களா? ஏன்டா கேள்றான்கிட்ட மன்னிப்புன்னு அவங்களே வாய் விட்டு கேட்டதுக்கும் அது ஒரு டார்க் ஹியூமர் காமெடி அப்படின்னு சொல்லி முடிச்சிங்களே, அதையும் இப்படி சொல்லிட்டு முடிக்க வந்தேனே, எதுக்கு இங்கே அழுக? இதைத்தான் வந்து வியானா இங்கே வந்து சொல்கிறாங்க. இவருக்கு என்ன எப்படி எல்லாம் தெரியும், யாரை வந்துட்டு ட்ரிகர் பண்ணி என்ன பண்ணணும் எல்லாமே அவருக்கு தெரியும். அதை தான் வந்து வியானா சொல்லிட்டு போகிறாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் பேசிட்டு இல்லை இதுக்கு மேலே என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, நான் கிளம்பிக்கிறேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்தாரு. திவ்யா வந்து அதுக்கு வந்து அப்போல்லாம் நினைக்காதீங்க, எல்லாரும் தப்பு பண்ணுற மனுஷங்க தான். அன்னைக்கு நீங்கள் சொல்லும்போது, அதாவது ஒரு சில பேர் சொன்னால் எனக்கு பிரச்சனை வந்திருக்காது, நீங்கள் சொன்னதை என்னால் தாங்க முடியல, அதனால தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது, என்ன நம்ம விடுங்க, இதெல்லாம் யோசிக்காதீங்க, எல்லாருமே ஹியூமன் தாங்க, ஹியூமனாக தப்பு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நல்ல விதமாக வந்துட்டு சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டு போய் உட்காந்தாங்க. முன்னாலும் அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திவ்யாவும் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வியானாக்கு அதை 2 பேர் சொன்னாங்க பாருங்க, அதை சொல்லவே இல்லை. யாருமே சொல்ல முன் வரமாட்டாங்க. இதே இந்த இடத்துல விஜய் பார்வதி இருந்திருந்தா, இதே இந்த இடத்துல கம்மரு இருந்திருந்தா சொல்லியிருப்பாங்களா? டாஸ்க்கு போச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் வியானா வந்ததுலேருந்து உதறாரு, நம்ம விக்ரம் வந்து பதறாரு. ஆனால் அவங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்களே, நான் வெளியே பார்த்தேன், நீங்கள் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணது எனக்கு எங்கள் அண்ணன் நினச்சது எனக்கே ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.